பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்க்க வேண்டிய 5 பிழைகள். ஒரு நியூ மதர் டெலிவரி ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல் ஆக்கி பிரஸ்ட் ஃபீட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட நிறைய குழப்பங்கள் இருக்கும். வீட்டுல சொல்றதை நான் ஃபாலோ பண்ணலாமா, இல்ல சோசியல் மீடியால போடுறத நான் ஃபாலோ பண்ணிக்கணுமா, நிறைய விஷயங்கள் மித்துன்னு சொல்றாங்களே, இது கரெக்டா, இது தப்பா, எனக்கு தாய்ப்பால் வரவே இல்லை, 10 தான் இல்லையானே தெரியல, நான் ஃபார்முலா ஃபீட் கொடுக்குறேனே, அப்ப நான் ஒரு நல்ல மதரா அப்படிங்கிற அளவுக்கு தன்னை தானே கேள்வி கேட்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல தான் நிறைய நியூ மதர் இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே ஆன்சரா தான் இருக்க போது நம்மளுடைய வீடியோ. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா விஷயங்களையும் உங்களால நோட் பண்ணி வச்சுக்க முடியும், நீங்களும் ஃபாலோ பண்ண முடியும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற மூலம் தான் நிறைய மதருக்கு நம்ம சேனல் போய் ரீச் ஆகும், அவங்களும் அவங்களுடைய குழப்பத்துல இருந்து விடுபடுவாங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை மருத்துவராக இருக்கிறேன். டெலிவரி ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு டஃப் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா ஒரு குழந்தைய கையில் எடுத்திருப்பாங்க. அந்த குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியா நம்ம சொல்லலாங்க. இதுல நிறைய பேருக்கு என்ன குழப்பம் இருக்கும் அப்படின்னா, எனக்கு தாய்ப்பால் வரவே இல்லையே, நான் ஃபார்முலா ஃபீட் கொடுக்கலாமா, நான் மிக்ஸ்டு ஃபீடிங் கொடுக்குறேன், இல்ல நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இதை நான் ஒரு ஜேர்னியோட தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒரு மதுரையில இருந்து நீங்க ட்ரிச்சிக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரூட் தான் இருக்க முடியுமா? இல்லவே இல்ல, நிறைய ரூட்ஸ் இருக்கும். ஆனா என் டெஸ்டினி அப்படிங்கிறது ட்ரிச்சியா தான் இருக்க போகுது. அதே போலதான் ஒரு பெண் தாயா இருப்பாங்க. அந்த தாய் அப்படிங்கிறவங்களோட என் டெஸ்டினி என் குழந்தைக்கு நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறது. இங்க நிறைய வேரியேஷன் இருக்கதான் செய்யுது. ஆனா நீங்க ஒரு என் டெஸ்டினி மட்டும் போயிட்டீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க இம்பார்ட்டன்டா இருக்கு. இங்க நியூ மதருக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ காலகட்டத்துல நிறைய பேர் ஒரு தாயை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப நார்மலைஸ் ஆக்குறாங்க. ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம், சைக்கோசிஸ் சொல்லுவோம், ஈவன் டிப்ரெஷன் கூட ஒரு நார்மலான விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. என்னை கேட்டீங்க அப்படின்னா இதை நார்மலைஸ் பண்றதை விட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு சொசைட்டியா ஒரு கம்யூனிட்டியா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன் அப்படின்னா நிறைய மதர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு 2 வயது 3 வயது குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க எல்லாமே, நான் இதை போய் பண்ணேனா, என் குழந்தை 1 மாசத்துல இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் கேட்டிருக்கேன், இப்படிலாம் நான் பதறி இருக்கேன், இந்த சின்ன விஷயத்த கூட என்னால ஹேண்டில் பண்ண முடியாம நான் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய மதர் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி காலேஜ்ல நல்ல ஹாப்பியா ஒரு போல்டான ஒரு பொண்ணா இருக்கிறவங்க சடனா ஒரு மேரேஜ் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்படிங்கிறப்போ அது இம்மீடியட்டா ஒரு மதர் ஆறாங்க அப்படிங்கிறப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்க ஒரு பதட்டத்தோட நம்மளுக்குன்னு ஒரு உயிர் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறுவாங்க. ஒரு சின்ன இது சொல்லணும் அப்படின்னா, அந்த மதர் எப்படி இருப்பாங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்க போய் தன்னுடைய குழந்தை காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், தான் குழந்தையோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஓவர் திங்க் பண்ணி ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இது எதுவுமே அவங்க செய்யற விஷயங்கள் இல்லை, அவங்களுடைய ஹார்மோன் எல்லாமே சேர்ந்துதான் செய்யுது. நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, இப்போ காலகட்டத்துல ஒரு 1 year 2 years நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ண போறீங்க அப்படின்னா இதை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க. உங்க குழந்தைக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே நிறைய மதருக்கு இங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டத்தை தேடிக்கோங்க அப்படின்னு நான் அட்வைஸ் கொடுப்பேன். நிறைய மதர் இங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தை எனக்காண்டி வந்திருக்கு, என் கையில இங்க வந்திருக்கு, ஸோ நான் தான் அவங்க ஃபுல்லாவே பார்த்துக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு 100% 200% அவங்க எஃபோர்ட் போடுவாங்க. அந்த அளவுக்குலாம் தேவையே இல்லை. உங்க கூட இருக்கிற ஹஸ்பண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க எல்லாத்தோட சப்போர்ட் சிஸ்டம் நீங்க டெஃபினட்டா எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைங்கிற சப்போர்ட் சிஸ்டத்தை நீங்க தான் கேட்டு பெற்றுக்கணும். என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பத்தின புரிதல், இதோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ப்ரீ பிரெக்னன்சி ஒரு ப்ரீ டெலிவரியாவது நீங்க ஒரு கவுன்சிலிங் மாதிரி அட்டன் பண்ணி அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குழந்தை சக் பண்றாங்க அப்படின்னா மதர் ஹாப்பியா இருக்கிறப்போ அவங்களுடைய மூளைக்கு போய் சிக்னல் கொடுக்கும். ஆக்சிடோசின், ப்ரோலாக்டின் இந்த மாதிரி ஹார்மோன்லாம் உற்பத்தி ஆகி அது தானாவே ஒரு உற்பத்தி அழகா செக்ரேஷன்ஸா வெளியே வரும். இது யாருனாலே தடுக்க முடியாது. லெட் டவுன் அப்படின்னா அதுவே உற்பத்தி ஆகி கீழே நோக்கி பாயும் அப்படின்னு சொல்லுவோம். இதை தடுக்கிற ஒரே ஒரு சக்தி இந்த கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் தான் இருக்கு. அது எப்போ உற்பத்தி ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா. அதனாலதான் நியூ மதர் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். செகண்ட், நிறைய மதருக்கு எனக்கு தாய்ப்பால் வருதா இல்லையானே தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீக்வெண்டா பம்ப் பண்ணி பாக்குறது, இல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 டிராப் தான் வருது, 3 டிராப் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்ப அதனால குழந்தை அழுகுது போல அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தையுடைய மொழி அப்படிங்கிறதே அழுகதான். சோ உங்க குழந்தை அழுகுறாங்க அப்படின்னாவே எவ்ரி டைம் தாய்ப்பாலுக்காக அப்படிங்கறது நீங்க எடுத்துக்க கூடாது. ஒரு நியூ மதரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 or 2 டேஸ்க்கு 1 டைம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 5 ml கூட வராம இருக்கு. இது ரொம்பவே நார்மல் தான்.
ஒன்ஸ் உங்க குழந்தை சக் பண்ண ஆரம்பிக்க உங்களுக்கு செக்ரீஷன்ஸ் ஈஸியா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் நிறைய மதர் என் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் பத்தல போல அதனாலதான் அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க குழந்தை கரெக்டான வெயிட் கெயின் இருக்காங்க, ஒரு நாளைக்கு டே டைம்ல மட்டும் 4 to 6 டைம் வந்து யூரின் போறாங்க, யூரின் அவுட்புட் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்ல, தாராளமா நீங்க பிரஸ்ட் ஃபீட கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய மதர் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கறத வந்து கில்ட்டா எடுத்துக்குவாங்க, என்னால தாய்ப்பால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டாக்டரோட அட்வைஸ்னாலதான் நீங்க வந்து ஃபார்முலா மில்க் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சோ இதுல நீங்க கில்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. உங்களுக்கு தாய்ப்பால் வரல அப்படின்னா இது ஆப்ஷன் வந்து ஃபார்முலா மில்க் இருக்கு அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். நிறைய மதருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் டைம்ல வரும் நெக்ஸ்ட் ஃபீடுக்கு வந்து அவங்க டாப் அப் ஃபீடு மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து ஃபார்முலா ஃபீடை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இது எல்லாமே ஒரு வேரியேஷன் தான். இந்த ஜேர்னியை வந்து நீங்க கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னா உங்க குழந்தை நல்லா வளர்ந்தாவே போதும். நெக்ஸ்ட் நிறைய மதருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா எந்த பொசிஷன்ல நான் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க உட்கார்ந்து ஸ்ட்ரைட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது, அதுதான் அட்வைஸ் பண்றோம். ஆனா டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் ஹோல்டிங் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. ஒரு மதருக்கு வந்து எனக்கு வந்து ஜென்ரலாவே ஒரு பாடி ஏக் இருக்கு, என்னால உட்கார முடியல ரொம்ப நேரம் அப்படின்னா கொஞ்சம் நான் படுத்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதை நீ படுத்துட்டு கொடுக்குற இதனாலதான் குழந்தைக்கு வந்து காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்க படுத்துட்டு தான் பால் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, உங்க குழந்தை பால் குடிச்சு முடிச்சோடனே உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் ஆகட்டும் இல்ல ஹஸ்பண்ட குழந்தைய கொடுத்து பர்ப் பண்ண வச்சிருங்க. ஏன் அப்படின்னா இந்த பர்ப் பண்ணாம இருக்கிறனால தான் இன்ஃபெக்ஷன் வரப்போகுது தவிர நீங்க படுத்துட்டு கொடுக்குற பொசிஷனால வரப்போறது இல்ல. ஒரு மதர் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்கார்ந்து பால் கொடுத்தாங்க அப்படின்னா தான் அவங்களால தொடர்ந்து 10 to 15 minutes ஆவது கொடுக்க முடியும். சோ நீங்களே டிஸ்கம்ஃபர்ட்டா ஒரு பெயினோட இருக்கிறப்போ இந்த ப்ராசஸை நீங்க பண்ணவே முடியாது. நிறைய பேருக்கு அவங்களுடைய டயட்டை குறித்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். வீட்டுல பத்திய சாப்பாடு சாப்பிட சொல்றாங்களே, நிறைய வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 உயிருக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதிக கலோரிஸ் கொடுக்கறது, கீ கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாம் நான் பண்ணலாமா? இல்ல பால் உற்பத்தி ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூண்டே டெய்லி கொடுக்கறது, இல்ல ஒரு டைப் ஆஃப் மீனை மட்டுமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்கறாங்க. டயட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் தான், நீங்க பத்திய சாப்பாடு அப்படின்னா நீங்க சாப்பிடணும் அவசியமே இல்லை. பேலன்ஸ்டு மீல் அப்படிங்கறத நீங்க டெஃபினட்டா சாப்பிடணும். பேலன்ஸ்ட் மீல் அப்படின்னா என்ன? ஒரு நாளைக்கு தேவையான ஒவ்வொரு டைம் மீல்லையுமே கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து எடுத்துக்கோங்க, புரோட்டீன் எடுத்துக்கோங்க, ஃபைபர் அதிகமா நீங்க எடுத்துக்கணும். இது போக அயன் ரிச் இருக்கிற ஃபுட் எல்லாம் நீங்க எடுத்துக்கணும். தாதுப்புகள் மினரல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிற உணவுகள் நீங்க எடுத்துக்கணும். டெய்லி ஒரு முட்டை இல்ல நான்வெஜ் வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாளுக்கு நீங்க சாப்பிட்டுக்கலாம். டெஃபினட்டா நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, எவ்வளவு கலோரிஸ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். 2 உயிருக்கு நீங்க சேர்த்து சாப்பிடணுங்கிறது அவசியமே இல்லை. 500 கிலோ கலோரிஸ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டா போதும். அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி எக்ஸ்ட்ரா மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டாவே போதும். ஒவ்வொரு மீலும் நீங்க பேலன்ஸ்டு மீலா நீங்க சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் சாப்பிடுறீங்க அப்படின்னா அது கூட வந்து ஒரு சாம்பார் இல்ல பயிர் குழம்பு, ஈவன் நீங்க வாரத்துல 2 நாள் நான்வெஜ் கூட எடுத்துக்கோங்க, அது கூட சேர்ந்து ஒரு முட்டை, இது போக 2 கூட்டு ஒரு காய், இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். இது போக ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். முக்கியமா உங்க குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்க அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 2 டைமே நீங்க குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இந்த வெயிட்டை பத்தி ஒரு புரிதல் இருக்கு அப்படிங்கறனால நிறைய மதர் அது எஸ்பெஷலா வந்து ஒரு டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா 1 or 2 monthsலயே வந்து வெயிட் லாஸ் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாம நிறைய வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணட்டுமா இல்ல வந்து புரோட்டீன் பவுடர் குடிக்கட்டுமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களோடய இருக்காங்க. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்க LSCS பண்ணிருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 8 weeksக்கு வந்து நீங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புக்கு ரொம்பவே தேவைப்படும். ஆனா அதே சமயத்துல வாக்கிங் அப்படிங்கறத நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்களால முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடக்க முடியுது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க நடக்கலாம், அதுல தப்பே இல்லை. பர்டிகுலர் டயட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஆகட்டும் இல்ல கீட்டோ டயட், இந்த மாதிரி எந்த ஒரு டயட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அவசியமே இல்லை அன்டில் ஒரு 6 months வரைக்கும். 6 months ஆஃப்டர் வந்து நீங்க டெஃபினட்டா எந்த வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் பண்றீங்க அப்படின்னா இதை மட்டுமே கண்டினியூ பண்ணுங்க. ஆஃப்டர் 6 months வந்துட்டு உங்க வெயிட்டை குறித்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு சில மதர் கேட்பாங்க, எனக்கு பிரஸ்ட் ஃபீட் அதிகப்படுத்தணும் அதனால நான் பூண்டெல்லாம் நல்லா சாப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பூண்டு குழம்பு சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. நான் திரும்பியும் குறிப்பிடுறேன், பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்ல டயட். இயற்கையாவே சில உணவுகளுக்கு பாலை உற்பத்தி பண்ற கெப்பாசிட்டி இருக்கதான் செய்யுது, நான் அதை மறுக்கல. பட் அதை மட்டுமே சாப்பிட்டா அப்படின்னா வந்து எனர்ஜி கிடைக்குமா இல்ல அவங்களுக்கு தேவையான கலோரிஸ் எல்லாம் கிடைச்சிருமானா இல்லவே இல்லை. ஸோ தொடர்ந்து நீங்க அதை சாப்பிட்டு வர்றதுமே தப்பு தான். நீங்க உங்க டெலிவரிக்கு அடுத்துதான் வெயிட் போட்டீங்க, இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்னோட வெயிட் லாஸ்க்கு என்ன மாதிரிலாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்குன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.